अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे अगजानन पद्मार्कं गजाननम् अहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे
மூசிக வாகனே மோதக சாமரகன விளம்பித சுக வாமனரூப மகேஸ்வர முக விக்னவிநாயக பாத நமஸ்தே பாத நமஸ்தே
Gama
முருகா முருகா என்று சொன்னார் முருகா 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 என்று சொன்னார் முருகாதோ முருகா 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 Thank you.
அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் என்னை நிற்க வச்ச கடவுளுக்கு முதல்ல நன்றி. எனக்கு இந்த மேடை ரொம்ப புதுசு. ஸ்கூலில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் மேடை பார்த்துருக்கோம். பட் இது மாதிரி ஒரு நாட்டியாஞ்சலியில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர்றது எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த கல்பனா டிகிரி முடிச்சு எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா டிசிப்ளின், ஒபே. எது சொன்னாலும் உடனே நோவே கிடையாது, நான் பண்ணிடலாம் மேடம். அந்த வாய்ஸில் ஒரு எப்படி சரிங்களா, ரொம்ப மென்மை. எது சொன்னாலும் உடனே அப்படியே செய்வா. எனக்கு வந்து அந்த பொண்ணோட வளர்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. விவேகானந்தர் சொல்வார், ஏன்னா நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலோட பிரின்சிபல் 17 வருஷம் ஆயிடுச்சு. நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் என்ன ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் 11 இப்படி குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப அழகாக பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காது. அது நான் வந்து எக்ஸாஜரேஷனே கிடையாது. எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு கல்பனாக்கு தெரியும், நான் மனசில் எது நினைக்கணும் அதான் பேசுவேன். எனக்கு அந்த பாலிஷிங்காக பேசலாம் தெரியாது. நானே சொன்னேன், இல்லைம்மா நான் வரல, என்னை வந்து சீஃப் கெஸ்டெல்லாம் கூப்பிடாது. இல்லை மேம், நீங்கள் தான் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்க அவங்களோட வழியிலே விடுங்க. போய் 10th படிக்கிற, நோ யூ ஷுட் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் யுவர் ஸ்டடீஸ், யூ ஷுட் நாட் கோ ஃபார் தி டான்ஸ் கிளாஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ தட். 12th standard, this girl one is doing I think 12th standard, she is performing here. So astonished. இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம போய் அப்படியே பிடிச்சி பசங்களை படித்து தான் ஆகணும், ஹேவ் டு ஸ்கோர் மார்க்ஸ். அது பாருங்கள், படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. படிப்பு வேணும், ஆனால் படிக்கணும். நம்ம இந்த சொசைட்டியில் வந்து 4 பேருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு ஸ்டடீஸ், எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூ கேன் புட் இட் ஆஸ் மச் மோஸ்ட். பட் வாழ்க்கைன்றது வேறு. இந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கறது வந்து நம்ம கையில் இருக்குது, பெற்றோர் கையில். முன்னாடிலாம் நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ we will do that. பட் இப்போ அப்படி கிடையாது. குழந்தைங்க நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதான் குழந்தை பண்ணும். நீங்கள் டிவி பார்த்தா அதுவும் உட்காந்து டிவி பார்க்கும். அப்பா சிகரெட் பிடிச்சா அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்பா தண்ணி சாப்பிட்டான்னா அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஒரு ஏர்ஜ் வரும். ஸோ நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம குழந்தை நடக்கும். குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மை ஹம்பிளி ரிக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆம்பிஷன் ஆஃப் திஸ் சில்ட்ரன். குழந்தைங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க, என்ன வேணும். அதாவது நம்ம கம்யூனிகேஷன் இருக்குது தெரியுங்களா, அதுதான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். ஈகோ, நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்கிறதா அந்த குழந்தை கேட்கணும், கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த குழந்தை சொல்கிறதையும் கேளுங்க. அப்படி கேட்கும்போது தான் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தப்பான எண்ணங்கள், தப்பான விஷயத்துக்கு பிள்ளைங்க போக மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ HM பிரின்சிபலாக நான் கம் அக்ராஸ் so many problems in our school. அது மாதிரி ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்க. பிள்ளைங்கக்கிட்ட உட்காந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்னமா பண்ணாங்க, வாட்ஸ் ஆர் த ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேஸிங் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நான் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ் டு மேக் த சில்ட்ரன் டு கண்டினியூ திஸ் ஆர்ட். இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அன் ஆர்ட், இட் கிவ்ஸ் குட் ஹெல்த். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை குழந்தைங்க பண்ண அவங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அந்த கான்செப்டை சொல்லிக் கொடுங்க. நீ வந்து நல்ல உன்னோட உடல் ஆரோக்கியம், உலகத்திலே வந்து மிக முக்கியமானது வந்து பணமோ மற்ற விஷயமோ, வீடு வாசல் நகை பணம் சொத்து இது எல்லாமே கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடம்பை வச்சுக்கிறது தான் இப்போ சொத்து. வாட் இஸ் தட் வெரி குட் ப்ராப்பர்ட்டி தட் யூ ஷுட் ஹேவ் இட், இட்ஸ் அ குட் ஹெல்த். ஸோ அந்த குட் ஹெல்த் இது என்னென்ன அப்படின்றத நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த மீடியா மூலயமா தெரியுது. அடுத்து கல்பனா பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பின்னால் வந்து வெற்றி, அதுவும் கல்யாணம் ஆகிட்டு இப்படி ஒரு நாட்டிய இதை வச்சுருக்காங்க அப்படின்போது தட் கிரெடிட் கோஸ் டு ஹிஸ் ஹஸ்பண்ட், ஃபேமிலி. I request all the parents to give a good applause to the family of Kalpana. A successful woman, there is a man. Every successful man, there is a woman. சொல்லுவாங்க இல்ல every successful women, there is a man. So இங்கே Dilip and his family, இங்கே அவங்க அம்மா அப்பா. ரொம்ப எனக்கு இவளை பார்க்க ரொம்ப மகிழ்வாக இருக்காங்க. உட்காரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எப்படி ஒரு எளிமையாக பேசுறது, சத்தமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணு கமாண்டிங்காக பேசி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ள, ஒரு நல்ல ஒழுக்கமான, ஒரு பண்புள்ள, ஒரு ஒபீடியன்ட் ஒரு குருவை தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு நிமிஷம், ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முழுமையாய் சூழ 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு கல்யாணத்துக்கு தான் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வர தம்பதிக்கு. நான் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல இந்த நாட்டியாஞ்சலி கல்பாஞ்சலி நாட்டிய இது வந்து வளரணும், எப்படியோ வளரணும். இந்த வருஷம் எத்தனை வருஷம்னாலும் கல்பனா நல்ல இந்த ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு நான் கடவுள் மேலே ரொம்ப பக்தி உண்டு. குழந்தைங்களை வந்து ஆன்மீகத்தில் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்களே, ரொம்ப பக்தியை வளர்த்தோம்னா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும். நம்ம குழந்தைங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லி ஆன்மீகத்தை உணர்த்தினீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பான ரொம்ப சிறப்பாக வரும். நீங்கள் கேட்கலாம், கடவுளை நம்பினா சாமி கும்பிட்டா நாங்கள் பெரிய ஆளாக வரோம். அப்படி இல்லை. தவறான விஷயங்கள் கெட்ட பாதைக்கு போகாமல் இந்த கடவுள் தடுப்பார். அதான பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நாம் வந்து கடவுளை வந்து கண்டிப்பாக கும்பிட்டு ஆகணும். நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னா என்னோட அம்மா அப்பா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி சொல்லி, எங்கள் திருமூர்த்தி சாரதாம்மா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ட் சுவாமிஜி எல்லாருக்கும் எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த கல்பனா குடும்பத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு மேடையில் வீற்றிருக்கும் திருமதி ஜெயந்தி மாலா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குட்டீஸ், நண்டு எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா நீங்க தான் மெயினுங்க, ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் என்னது வெல்கம் டு யூ. ஏன் சொல்ல வரேன்னா, என்னோட பக்கத்தில் அந்த ப்ளூ ஷர்ட் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா பாய் தான், ஆனால் ஒவ்வொரு உருப்படி முடிச்ச உடனே பா சூப்பர் பா அவ்வளோ அழகாக ரசிக்கிறான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாய்ஸ் கூட இவ்வளோ அழகாக ரசிக்கிற தன்மை கொடுத்த மாதிரி அந்த குழந்தைங்க ஆடிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அதனால அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு பலத்த கைத்தட்டல். அந்த பையனுக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல். என்னப்பா பேரு? உன் பேரு? மோனிஷ். வெரி குட் மோனிஷ். இப்படிதான் இருக்கணும் பாய்ஸ்லாம், ஓகேவா? நீ ரசிக்கிற பாரு, பெரிய ஆள் வருவார். ஓகே, சரிப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த விழாவின் ஹீரோயின் சொல்லலாம். மேம் வந்து சுத்த தமிழில் பேசிட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி வராது. சாதாரணமாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் எனக்கு வரும், ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 குழந்தைகளும் அஷ்டலட்சுமி மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த வேடையில் வரும்பொழுது. அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஜுவல்ஸ், ஒரே மாதிரி ஆடைகள், அந்த பாவம் கூட ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இல்லை என்ன ட்ராபேக்னா, நிறைய ஆடியன்ஸ் வந்து கேட்காம பேசிட்டே இருக்கீங்க. எனக்கு இப்போ கூட சவுண்டு கேட்குது. சைலன்ஸ் ப்ளீஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஏன்னா இப்போ தான் எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்ப்பீங்க, பேசுவீங்க, அதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ ஆடும்போது அந்த சைலண்ட் இருக்கும்போது அந்த கரெக்டாக இவங்க வந்து அந்த வர்ணனை பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க குழந்தைங்க. தமிழ்லையும் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, நம்மளுக்கு தெரியாத அந்த விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறாங்க. 2 பேரும் இங்கே வாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாதான் அது புரியும். புஷ்பாஞ்சலினா என்ன, அலாரிப்பூனா என்ன, அந்த மாதிரி மேம் வந்து அவங்கள அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்க சொன்னாங்க, எனக்கு இதுதான் மேம் என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் சலங்க பூஜைன்ட்டு. இது ஃபர்ஸ்ட் லைவ் சலங்க பூஜை மாதிரியே கிடையாது.
இது நிறைய அவங்க பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஐயர் வச்சு பண்ணதும் சரி, அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அம்மா அப்பால இருந்து குடும்பமே அதில் நின்று அந்த கடவுளுக்கு முதல்ல வணங்கி அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சலுகையெல்லாம் போட்டு ப்ரொஃபஷனல் எப்படி ப்ரொஃபஷனல் பண்ணுவாங்களோ டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க மேம் வந்து. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கல்பனா மேம். இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேம்க்கு வந்து மேம் சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். ரொம்ப சைலண்ட் தான் மேம், ரொம்ப சைலண்டானவங்க. இந்த மாதிரி மேம் கிடைச்சதுக்காக நீங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும், பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி. ஸோ இதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த சலங்க பூஜைன்றது ஒரு கஜ்ஜை பூஜை சொல்லுவாங்க. முதல்ல வந்து நல்ல நாள் குறித்து பெரியோர்கள், ஆர்கெஸ்ட்ரா, குரு, கடவுள் எல்லாருக்கும் வந்து நன்றி செலுத்துதல். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th எழுதுகிற மாதிரிங்க. இந்த சலங்க பூஜை என்ன எழுதுற மாதிரி? 10th எழுதுற மாதிரி. ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அரங்கேற்றம் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நம்ம பிஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி நிறைய படிக்கின்றோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ்லேயே நிறைய படிக்கிறது வந்துருச்சு. உங்களுக்கு கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்கு, அண்ட் டிகிரிஸ் இருக்கு, டாக்டரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, பெண் குழந்தைகள், அதாவது நீங்க சேர்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு அகாடமியில சேர்த்து ஒரு கல்வியும் கொடுக்குறீங்க, ஆஸ் வெல் அஸ் ஒரு கலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ மேம் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷன் என்ன நம்மளுக்கே தெரியாது. இப்போ நானே என்னோடதே எடுத்துட்டீங்கன்னா, நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் போகணும், பிஎட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். பட் என்னோட ஃபுல் என்டையரோட இதே மாதிரி டான்ஸை நான் ரொம்ப விரும்பி ப்ரொஃபஷனலாக எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் என்ன நம்மளுக்கு அது கிடைக்குதோ, அதை கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கார், அதை பயபக்தியோட இறைவன் அருளால் அதை செஞ்சா நீங்க எங்கேயோ போயிடுவீங்கன்றது நிச்சயமா நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அதை விரும்புங்க, விரும்பி செய்யுங்க, அது போதும். நம்மளுக்கு நாம் சொன்ன மாதிரி பணமோ இதுவோ தேவையில்லை. நல்ல ஒழுக்கம் வேணும், நம்ம நல்லா உழைக்கணும். மெயினாக அதுதான். எந்த ப்ரொஃபஷனலாலும் உழைங்க, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அதே மாதிரி உங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்குன்னா என்னோட உழைப்பு தான் காரணம். நிஜமாலே சொல்லுவேன், என்னோட அம்மா அப்பா இப்போ வந்து மேம் சொன்னாங்க, கல்பனாவோட ஃபுல் சப்போர்ட், அவங்களோட குடும்பம் எப்படி பின்னாடி பேக்ரவுண்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் அவங்கவுங்க குடும்பம் நிச்சயமாக இருக்காங்க. அவங்க இருந்தால் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வர முடியும். கல்பனா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கரியரை. ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. அவங்களுக்கு நல்ல அனுகிரகம் இருக்குது. என்ன சொல்லணும்னா, இந்த புஷ்பாஞ்சலி வந்தாங்க பசங்க, 8 குழந்தைங்களும் ரொம்ப அழகாக ஆடினாங்க. அந்த அலாரிப்பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் நிறைய சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன். ஸோ ஒரே இடத்துல தான் ஆடுவாங்க. நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சலங்க பூஜைக்கு லேடிஸ்லாம் போயிருக்கலாம். பட் இங்கே அலாரிப்பூ ஆடும்போது நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருந்தது. பண்ணும்போது ஸ்டேஜை ஃபுல்லாக அழகாக கவர் பண்ணி ஆடினாங்க பசங்க. அத்தனை குழந்தைங்க முகத்துலையும் அந்த சிரிப்பு நிற்கவே இல்லை. அந்த சிரிப்பு வந்து ஹோல் தட் இஸ் ஆரம்பிக்கிறது எண்டு வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது சிரிப்பு. ஸோ அதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஸோ நிறைய நான் நேரம் எடுத்துக்க விரும்பல. எல்லாருக்கும் பசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃபேஸும் பார்த்தா எனக்கு தெரியுது. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இன்னும் மேலும் அவங்க கல்பனாவும் சரி, அவங்களோட குடும்பமும் சரி, குழந்தைங்களும் அவங்களுக்கு நல்ல குழந்தைகள், பெற்றோர்கள் கிடைச்சிருக்காங்க. நான் மெயினாக சொல்லணும், இங்கே இந்த தருணத்தில் குருவோடு சேர்த்து பெற்றோர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ மேம் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் டைவர்ஷன் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கலைகள் கற்றுக் கொடுத்தாதான் அது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொண்டு செல்லும் என்று அந்த பெற்றோர்கள் தீர்மானித்து இவ்வளோ பெரிய விழா வந்து நடத்திட்டாங்க. நிச்சயதார்த்தம் மாதிரி இது சாதா விஷயம் இல்லைங்க. கொரோனாக்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் வந்து அத்தனை பெற்றோர்களும் சேர்ந்து பண்றது பெரிய கடினமான விஷயம். அதை வந்து இங்க நிர்வகிச்சு காமிச்சிருக்காங்க அத்தனை பெற்றோர்களும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பேரண்ட்ஸ் வந்து. ஸோ இதை நல்லா எடுத்துட்டு போங்க குழந்தைங்க. அத்தனை குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. ரொம்ப அழகா ஆடுறாங்க பசங்க. இன்னும் மேன்மேலும் அவங்க வளரணும், நிறைய படிக்கணும். நெக்ஸ்ட் அரங்கேற்றத்துல கல்பனா நீங்க என்ன கூப்பிடணும்.
ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து திருப்பி நான் பிளஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கல்பனா அண்ட் கல்பனா ஃபேமிலி. என்னை இன்வைட் பண்ணாங்க வந்து ரொம்ப 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாமா கூட சொன்னேன், ஏமா அவ்வளோ தூரம் வரீங்க, நான் வந்துடுறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. இல்லை மேம் நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணுவேன், அது முறை அது. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து எல்லாமே அழகாக பார்த்து பண்ணுறாங்க. இந்த டீச்சரை விடாதீங்க, ஓகேங்களா? கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, யார் வந்தாலும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு வளர்றாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அவங்க குழந்தை நல்லா வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா கொஞ்சம் பார்த்து ஏரியாஸ் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்ம நல்ல டீச்சராக போய் சேர்க்கணும் இல்லையா? அதை சேர்த்துட்டோம்னா அந்த டீச்சர் அழகாக அந்த குழந்தைங்களை கொண்டு வந்துடுவாங்க. அது கல்பனா கிட்ட இருக்கு, நிச்சயமாக இருக்கு. ஸோ அவங்கள பிளஸ் பண்ணிட்டு குழந்தைகள் இந்த ஆடின அத்தனை குழந்தைங்க ரொம்ப அழகாக வருவாங்க. அவங்களையும் வாழ்த்தி பெற்றோர்களையும் வாழ்த்தி அண்ட் காம்பெயினிங் ஆர்கெஸ்ட்ரா சொல்ல போனோம் நல்லா வாசிச்சாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது, எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க 3 பேருமே வந்து. ஸோ தாளம் நல்ல வாய்ஸாக இருக்குது பாடினவருக்கு, அண்ட் வயலின் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கெலாம் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மொபைல் டிவி பார்க்கறதோட இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ உள்ளே வந்து ஒரு கோயிலுக்குள்ளே வர மாதிரி இருந்தது, நீங்களே பார்த்துருக்கலாம். அந்த உள்ளே நுழையும் போதே அந்த ட்ரெடிஷன், நம்ம பாரம்பரியமான அந்த பரதநாட்டியம்ன்றது அந்த கலைன்றது நிச்சயமாக நம்ம பிளட்குள்ளே ஊறி இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சரி ரிலேஷன்ஸும் சரி யாராவது ஒரு குழந்தைங்கள இந்த கலையில சேருங்க, நிச்சயமா அவங்க நல்லா வருவாங்க. இந்த கலையை வந்து கத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், யாருனாலையும் பண்ணிட முடியாது, அது பிராப்தம் இருந்தாதான் அது முடியும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அது இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்க எல்லாம் இப்போ வந்து சண்டே அதுமா ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு நல்ல நாள் வேற எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த குழந்தைய வாழ்த்துறதுக்காக வந்தீங்க. நீங்க எல்லாரும் தான் சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு, நாங்க மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருமே வாழ்த்து மேடையில வாழ்த்தும் போது எல்லாருமே உங்களோட பிளெஸிங்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.
பாதம் கண்டே ஜோதியும் கண்டே சுடரடிக்குள்ளே ஒரு ஜோதியும் கண்டே நோக்கிய பாதம் கண்டே ஜோதியும் கண்டே சுடரடிக்குள்ளே ஒரு உடனை கண்டே தூக்கிய பாதம் கண்டே ஜோதியும் கண்டே அருகரு ஜோதி அருகரு ஜோதி அருகரு ஜோதி அருகரு ஜோதி அருகரு ஜோதி தூக்கிய பாதம் கண்டே ஜோதியும் கண்டே சுடரடிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டே நோக்கிய சிறந்தின் வைர பாதம் சர்க்குருவின் பாதமென்றே அடைப்பாமே நோக்கிய சிறந்தின் வைர பாதம் சர்க்குருவின் பாதமென்றே அடைப்பாமே Thank you girls for a wonderful performance.
அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்வர் வரும் கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே நாடு மேய்க்கும் கண்ணே போக வேண்டாம்
கடை கண்களே உருவாயருள்வாய் உளதாயினத அருவாய் மலராய் மணியாய் அருவாய் ஒளியாய் கனியாய் இனியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருள்வாய் உளதாயினத
माधवमामवदेव माधवमामवदेव कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण माधव मामवदेव 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 साधु जनाधार साधु जनाधार सार्वभौम साधु जनाधार सार्वभौम माधव मामवदेव माधव मामवदेव माधव मामवदेव माधव मामवदेव अम्बुजलोचन कम्बुसुभग्रीव अम्बुजलोचन कम्बुसुभग्रीव बिम्बदर चन्द्रबिम्बनन अम्बुजलोचन कम्बुसुभग्रीव बिम्बदर चन्द्रबिम्बनन चाम्पेयनासाग्र